இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைஸ் பண்ண முடியாமல் இந்த ஸ்டெப் எரர் அப்படிங்கிறத வந்துச்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஃபிக்ஸ்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் எழுத்து விடுங்க. அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும். இல்லை அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளோட டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தின் இப்போ டைத்தை பாருங்கள், கரெக்டாக 9:42 நைட்டு அதாவது இரவு 9:42 PM. இதை வந்து நம்ம 10 மணிக்குள்ளே சரி பண்ண போகிறோம். அவங்க நிறையா முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லோகோ எடுத்துகிட்டு இப்போ என்னோடய லோகோ போட்டிருக்கேன், தமிழ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு லோகோ போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் நேம் கூட தமிழ் அசிஸ்டன்ட் தான். இது நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்த சேனல் தான். இதான் நம்மளோட அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் டிசபிள் ஆயிடுச்சுன்னு கூட வைங்கள. அந்த அக்கௌண்ட் டிசபிள் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்த யூடியூப் சேனலும் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 வந்து டன் ஆயிடுச்சு. இந்த 2 தான் உங்களுக்கு வந்து டன்னு வந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம 10 மணிக்குள்ளே சரி பண்ண போகிறோம். அதாவது வெறும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கணும்னு வச்சுக்கலாம், 20 நிமிஷம்னு வச்சுக்கலாம். 20 நிமிஷத்தில் இதை நம்ம சரி பண்ண போகிறோம். இது எதனால அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லைன் இது பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ணால பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் ஆகலை. சஸ்பெண்ட் ஆகும்போது டிசபிள் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலும் போயிடும். இந்த நிறைய பேர்த்து யூடியூப் சேனல் போனவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் விட்டுட்டு போயிடாதீங்க, அதை நம்ம மானிட்டைசேஷன் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, ஏன்னா நம்ம கண்டென்ட் யூடியூப் மூலியமாக ஒரு சில ப்ரைவசி பாலிசிலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் படித்து பார்த்துங்க. மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் யூடியூப் மானிட்டைசேஷன் ப்ரைவசி பாலிசி அப்படின்லாம் இருக்குது. இதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் விதிகள் மீறாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி பண்ணிடலாம். இப்போ இந்த சேனல் வந்து நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம், அதாவது இந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிள் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போய் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு வந்து அப்புறம் இன்வெல்டு கிளிக் ஆக்டிவிட்டி அதர் பாலிசி இஷ்யூலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓனாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த கண்டென்ட்லாம் ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும், வேறு இடத்துலேருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கக்கூடாது, வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கதை நீங்கள் திருப்பி ரீஅப்லோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இதுக்கெலாம் இஷ்யூ வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஸ்க்ரீனில் காட்ட முடியாது. ஸ்க்ரீனில் காட்டினா நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே இந்த வீடியோ கூட ஒரு கிளைம் வரலாம், இல்லை ஸ்ட்ரைக் வரலாம். அதனால் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதை வந்து ரெக்கவரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறது நம்மளாம் அதையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஃப்ரீயாகவும், ஒரு சில இதில் ஃப்ரீயாகவும் பண்ணித்தரோம், ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு நம்ம சார்ஜும் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து இது முழுக்க நம்ம அக்கௌண்ட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம அக்கௌண்ட் இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு என்ன பண்ணோன்னா, அதான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோ காமிக்க முடியாது. காமிச்சா அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட் மறுபடியும் டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்கே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு வந்துடுவோம். வீடியோலாம் ஓன் கண்டென்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். வேறு எதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா இந்த இடத்துல நம்ம இதை தான் பண்ண முடியும். இப்போ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் எடுத்துக்கும். நம்ம அதை டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டு அதை எப்படி ரீஅப்ளோட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா இது மாதிரி நான் நிறையா அக்கௌண்ட் எடுத்திருக்கேன், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணியிருக்கேன். அதனால் நான் ரெக்கவரிக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் மேபி என்னை கான்டாக்ட் பண்ணுறான்னு பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் யூடியூப் அஃபிஷியலாகவே அவங்க கான்டாக்ட் பண்ணுறாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்கள எப்படி நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ட்விட்டரில் டேக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்விட்டரில் டேக் பண்ணி விடுங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து ஒரு சில இதை தான் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வளவளன்னு பேசிக்கிருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும்.
அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் பார்த்திங்கன்னா 9:47. இதை மட்டும் எடுத்துக்கோ. நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10:03 மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மானிட்டேஷன் பேஜுக்கு போயிடுவோம். அதை இந்த சேனலோட மானிட்டேஷனுக்கு போயிடுவோம். நம்ம கடைசியாக உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை, அதாவது அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ன்னு காட்டுறாங்க. மேபி அவங்களோட டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேதி வந்து இன்றைக்கி 2. இது என்ன டயத்தில் அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா நம்ம உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் நம்ம பண்ணோம். இப்போ 2ஆம் தேதி தான் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. ஆனால் 1ஆம் தேதினு காட்டுறாங்க. சரி இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது 100% நமக்கு வாய்ப்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கே நான் காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிவ்யூக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரிவ்யூக்குன்னா அந்த மறுபடியும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கா, ஒரிஜினல் வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரிஜினல் வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பாக நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அது இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிடுவாங்க. அநேகமாக நாளைக்கு திங்கக்கிழமை இல்லாட்டி கிடைக்கணும். கண்டிப்பாக திங்கக்கிழமை கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஒர்க்கர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு சேனலுக்கு அப்லோட் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை கண்டிப்பாக எனக்கு அப்லோட் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மேலும் உங்களுக்கு இது மாதிரி யூடியூப்பில் வெப்சைட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். டெலிவரி நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீக்லி 1 டேட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெக்வைஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வருவோம். மற்றபடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கமெண்ட் போட்டுவிடுங்க, கண்டிப்பாக நான் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் டெலிகிராம் வந்துடுங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பே கமெண்டில் போட்டுவிடுங்க, நான் கண்டிப்பாக அதை பார்ப்பேன்.